இருந்தாலும் எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப மோசமுங்க. முதலமைச்சர் விஜய்க்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் கூடமா ஒரு பாவ புண்ணியம் பார்க்க மாட்டாரு. இந்த அடி போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. பாவம் எங்க விஜய் அண்ணா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு முழுக்க மனுஷன் வாயை திறக்கவே இல்லையே. ஆதவர்ஜுனா பேசுறாரு, ராஜ்மோகன் பேசுறாரு, சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு, எங்க எம்பளத்தினாலே எங்க புஷியானந்த் கூட பேசிட்டாரு. ஆனா விஜய் அண்ணா இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இத்தனைக்கும் இன்னைக்கு அண்ணாவுக்கு பிறந்த நாள் வேற. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பேச போறாரு, அவர் என்ன பேசுவாருன்னு தமிழ்நாடே பெரிய அளவுல ஆர்வமா. ஏன்னா இப்ப சட்டசபைனாலே உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஆயிப்போச்சு. என்ன பேசுவாருன்னு அந்த ஆர்வம் இருக்கும்போது சபாநாயகர் அறிவிச்சாரு, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரு அப்படின்னு அறிவிச்ச உடனே உதயநிதி ஸ்டாலின் அங்க எந்திரிச்ச உடனே அங்க மொத்த அரங்கமுமே கைத்தட்டல், மொத்த அவையுமே கைத்தட்டல். சபாநாயகரை பாக்குறாரு, எங்கெங்கெல்லாம் கைத்தட்டல் வருது. மேல பாக்குறாரு, கீழே பாக்குறாரு, ரைட் லெஃப்ட் எல்லா பக்கம். ஆளுங்கட்சி மட்டும் தான் கைத்தட்டல, விட்டா தாவேக்காக கூட கை தட்டி இருப்பாங்க போல இருக்குது. ஓகே, இந்த கைத்தட்டல் முடிஞ்ச உடனே அங்க உதயநிதி ஸ்டாலின் சபாநாயகர் நன்றி சொல்லிட்டு, முதலமைச்சருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு எங்களுடைய திமுக எம்எல்ஏக்கள் சார்பில் அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே முதலமைச்சர் விஜய் நன்றி சொன்னார். அவர் வழக்கம் போல் எப்படி நன்றி சொல்லிட்டு ஆனால் முடிக்கிறாரு, ஐயோ கிரிகாலா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடம்பலை வெளுத்து வாங்க போதுரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தலைவரோட ரியாக்ஷன். நன்றி சொன்னார். நன்றி சொல்லிட்டு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு பின்னாடியே வச்சாரு பாருங்க ஆப்பு. அதுக்கு அடுத்து தான் இறங்கி ஃபயர் மோட இறங்கி ஆரம்பிச்சாப்புல. இந்த மாதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சி இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாட்களில் ஏதாவது நலத்திட்டங்கள், ஏதாவது சாதனைகள், ஏதாவது மக்கள் நலத்திட்டங்கள் ஏதாவது செய்வாங்கன்னு நாங்கள் தேடி பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது. எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்குமே ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி முதல் பாலே 6 அடிக்க ஆரம்பிச்சிருக்காப்ல. அப்படி பர்த்டே விஷ் வாழ்த்துற மாதிரி வாழ்த்திட்டாரு. என்ன வாழ்த்துறாரு, எத்தனை வாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த பாலே 6 அடிக்கிறாரு. 40 நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, இன்னும் ஒரு சாதனை, ஒரு செயல் திட்டம், ஒரு திட்டம் கூட அவங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. உண்மை அதுதானே. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு தமிழ்நாடு அரசு பயங்கரமா இருக்கு, பொருளாதாரத்தில் நாங்கள் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே 2வது பெரிய மாநிலமா இருக்கிறோம் அப்படின்னு நிதி ஆயோக் மாநாட்டில் போய் பேசுறாரு. இங்க வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது திமுக ஆட்சியில் வந்து இங்க வந்து பொருளாதாரம் சரியாவே இல்லை, பொருளாதாரத்தை அவங்க சரியா கையாளல அப்படின்னு சொல்லி இங்க வெள்ளை அறிக்கை விடுறது. அப்ப அடுத்தவங்களுடைய கிரெடிட்டை மட்டுமே எடுக்கிற வேண்டிய வேலை, உள்ளூர்ல வந்து அவங்க மேல கழிவு ஊத்துற மாதிரியான வேலை, இதை மட்டுமே செய்யுது. ஸ்கூலுக்கு பேக்ல எந்த ஒரு தலைவருடைய போட்டோ இல்லாம திமுக கொடுத்துருந்தாங்க. அதே பேக்கை இவங்க திருப்பி கொடுத்துக்கிட்டு, பார்த்தீங்களா எந்த பேக்லையுமே போட்டோ இல்லாமல் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய சாதனைகளை ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும்தான் அவங்க வேலை செஞ்சாங்க. முதியோர்களுக்கு பஸ்ஸில் வந்து சலுகைகள் கிடைக்குது அப்படின்ட்டு முந்தைய காலத்தில் இருந்த அந்த சலுகை, அதை வந்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுறதை தாண்டி இந்த 30 நாளில் இவங்களால எதுவுமே செய்ய முடியலங்கிறத ஃபர்ஸ்ட் பாலே அங்கே எதிர்க்கட்சி தலைவர் சூப்பராக சொல்லி காமிச்சாரு. அதுக்கு அடுத்து தான் பாயிண்ட்ல இறங்க ஆரம்பிச்சாரு. அவையே அங்கே கதிகளாக ஆரம்பிச்சது. தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பிச்சாரு. தமிழ்தாய் வாழ்த்து இந்த அவை ஆளுநருடைய உரையை ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு 2வதா தேசிய கீதம் பாடப்பட்டது. இது இத்தனை ஆண்டு காலமா, 70 ஆண்டு காலமா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரபு கிடையாது, அந்த மரபு இங்கே மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை முதல்ல முன் வச்சிருந்தாரு. அப்போ உடனடியா தாவேகா சார்பில் இருந்து அமைச்சர்களோ மற்றவங்க பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா சபாநாயகரே அதுக்கு வேகமா பதில் சொல்றாரு. இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடியாச்சு, அடுத்து நாட்டுப்பண் தேசிய கீதமும் இங்க 2வது பாடப்பட்டது. இதுல உங்களுக்கு என்ன தவறு நீங்க கண்டுட்டீங்க, இதுல எதை நீங்க தவறுன்னு சொல்றீங்க, இதுல எந்த ஒரு தவறுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா சபாநாயகர் சொல்றாரு, இந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து பாட முடியாமலே திசை திருப்பப்பட்டது. 2022, 23, 24 இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து பாட முடியாமலே திசை திருப்பப்பட்டது. அதனால அப்படி எல்லாம் எதுவும் பண்ணாம தமிழ்தாய் வாழ்த்தும் பாடுறோம், தேசிய கீதமும் பாடுறோம். இது நாங்களும் தவறாக கருதலை, நீங்களும் அதை தவறாக எண்ணிக்கை எடுத்துக்காதீங்க அப்படின்றாரு. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏக்கள் படப்படன்னு கை தட்டுறாங்க. யாரோ கண்ணை காமிட்டிருப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு சுயமாலாம் கைத்தட்ட தெரியாது, யாரோ கண்ணை கைத்தட்டுப்பா அப்படின்னு இருப்பாங்க, உடனே கைத்தட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அதுக்குமே ஒரு சிறப்பான பதில் சொன்னார். சரிங்க, நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கும் பாடினீங்க, தேசிய கீதம் பாடினேன்னு சொன்னீங்களே, ஆனால் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து அங்கே ஒரு தடவை தான் பாடப்பட்டது. அப்போ நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை பாடணும்னு சொல்லி உங்களோட ஆளுநர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே. அந்த வார்த்தை முக்கியம். உதயநிதி ஸ்டாலினோட வார்த்தையை ரொம்ப நுட்பமாக பார்த்தா அவர் யூஸ் பண்ணுற வார்த்தையெல்லாம் அவ்வளோ சூப்பராக பயன்படுத்துறாரு. உங்கள் ஆளுநர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதுனே. இதே மாதிரி ரவி இந்த மாதிரி கோரிக்கையை முன் வச்சாரு, 2 தமிழ்தாய் வாழ்த்தும் பாடணும், தேசிய கீதமும் முதல்ல பாடணும், திரும்ப பின்னாடி ஒரு முறை தேசிய கீதம் பாடணும். ரவி இந்த கோரிக்கை முன் வச்சாரு. அப்படிலாம் முடியாதுப்பா, எங்களுடைய மரபு இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய தலைவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றாரோ, ஒன்று அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கணும். இல்லை 2 தடவை தான் நீங்கள் தேசிய கீதம் பாடணும், ஆளுநரை நீங்கள் குஷிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை பாடணும் நீங்கள் அங்கே சொல்லணும்ல.
ஏன் இந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னே உடனடியாக ஆதவர்ஜுனாவுக்கு கோபம் வந்துருச்சு. வேகமாக ஆதவர்ஜுனா அங்கே எந்திரிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, திமுக ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை இங்கே பாடவே படலையே அப்படின்னு சொல்லி அபாண்ட பொய், இந்த சோஷியல் மீடியாவில் பொய்யை பரப்பி 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 அந்த பொய் இன்னைக்கு சட்டசபை வரைக்கும் வந்துருச்சு. சட்டசபையில் பேசுறதுலாம் அவை குறிப்பு. அப்போ அந்த இடத்துல ஒரு பொய் பேசணும்னா அது காலகாலமாக அந்த பொய் நிலச்சி நின்றமே. இந்த இது கூட கிடையாது, திமுக ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை பாடலைன்னு சொல்லி அபாண்ட தாலி அறக்கிறார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் சபாநாயகரை பார்த்துறாரு, இப்படி அபாண்ட தாலி அறுத்தா கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க, காலத்துக்கு நம்ம பேர் இப்படி ஆயிரும், திமுக ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, நீங்கள் தவறாக பேசுறீங்க, அமைச்சர் அவர்கள் நீங்கள் தவறாக பேசுறீங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்றாரு. உடனடியாக ஆதவர்ஜுனா இல்லை பாடப்பட்டது, ஆளுநர் முன்னாடி பாடப்படலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புதுசான ஒரு வியாக்கியானம் சொல்றாரு. ஆளுநர் முன்னாடி அன்னைக்கு பாடப்பட்டது, ஆளுநர் முன்னாடி பாடப்படாமல் கோச்சிக்கிட்டு போலன்னா அவர் திமுரு, அவர் சனாதன பின்னணியில் வந்தவர், பாஜக பின்னணியில் வந்தவர், அவருக்கு பிடிக்காம ஓடுறாருன்னா ஓடி போட்டோம், அதுக்குன்னு அவர் மனசு திருப்திப்படாத மாதிரி அவர் முன்னாடி உட்கார வச்சு தான் பாடணும்னு சொல்லி இங்கே தமிழர்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்போ இதெல்லாம் ஆதவர்ஜுனா. ஏன்னா ஆதவர்ஜுனா இது மாதிரியான பொய் அவதூறுகளை சொல்லும் போது இன்னைக்கு திரும்ப சட்டசபையில் ஒரு அவதூறு ஒன்று சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாயிட்டே போகுது, குறிப்பாக தாவேகா கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பல பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதவர்ஜுனா அதுக்கு பதில் சொல்கிறேன்ற பேரில் ஏன் இது திமுக ஆட்சியில் நடக்கலையா, திமுக ஆட்சியில் 2 வயசு குழந்தையெல்லாம் திமுக காரன் கற்பழிக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாரு. உடனே அதுக்குமே சபாநாயகர் அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, 2 வயசு சிறுமியை திமுக காரன் இந்த மாதிரி ரேப் பண்ண மாதிரிலாம் அப்படிலாம் எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. உடனடியாக சபாநாயகர் அதுக்கு இல்லை அப்படிலாம் எதுவும் நடக்கவே இல்லை, அப்படி நடந்திருந்தால் நீங்கள் 19 சொல்லக்கூடாது, என்ன வழக்கு, எந்த நாளில் நடந்தது, எந்த காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, பாதிக்கப்பட்டவன் யாருன்னு சொல்லி நீங்கள் புள்ளி விபரத்தோட சொல்லணுமே தவிர இப்படி இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆதவர்ஜுனாவுடைய பொய் அந்த இடத்துல அம்பலப்படுத்தப்பட்டது. அப்புறம் திரும்ப உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், நீங்கள் 2 முறை தேசிய கீதம் பாடும் போது 2 முறை தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கணும், உங்கள் ஆளுநர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கணும். இல்லை 2 முறை தேசிய கீதம் தான் உங்கள் ஆளுநர் ஆசைப்படுறாரு அப்படின்னா நீங்கள் தேசிய தமிழ்தாய் வாழ்த்தை 3 முறை நாங்கள் பாடுவோம், தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் கூடுதல் முன்னுரிமையில் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆளுநர் அந்த தேசிய கீதம் பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து உடனே தேசிய கீதம் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதுக்கு ஆளுநர் குஷி ஆனாரோ இல்லையோ, ஆளுநர் சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ, ஆளுங்கட்சிக்காரங்க தாவேக்காரங்க இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ஆளுநருக்குமான நட்பு, இவங்களுக்கும் பாஜகவுக்குமான மறைமுக நட்பை ரொம்ப அழகாக அவ்வளோ நாசுக்கா சூசகமாக அந்த இடத்துல சுட்டி காட்டிட்டு இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னார். ஆனால் அந்த தாவேகா கட்சிக்காரங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லி சில லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, அந்த லிஸ்ட்டில் ஆளுநரே ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா கொள்கை தலைவர் அவங்க சில லிஸ்ட் வச்சுருப்பாங்க, காமராஜர் அதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இப்போ இவங்க ஆளுநரே சேர்த்துக்கிட்டாங்க. ஆளுநர் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அவங்களுக்கு நடத்தி காட்டிடுறாங்க. ஏன்னா அது பாஜக ஆளுநர் ரவி ஆசைப்பட்டார், தமிழ்தாய் வாழ்த்து உடனே தேசிய கீதம் 2 முறை பாடணும். நமக்கு தேசிய கீதம் எதிர்ப்பானவங்க, நம்ம தமிழர்கள் யாரும் தேசிய கீதத்துக்கு எதிர்ப்பானவர்கள் கிடையாது. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்தை விட அது கூடுதலாக மதிப்பு நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துலையே இல்லை. நமக்குன்னு இத்தனை ஆண்டு காலம் ஒரு மரபு ஒன்று இருக்குது, அந்த மரபை மீறணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் ஆளுநர் ஆசைப்பட்டார், பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆசைப்பட்டாருன்றதுக்காக அதை நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல போகிறாங்க பாருங்க, அங்கேயே இவங்க ஆளுநரையும் தங்களுடைய கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப சூப்பராக அந்த இடத்துல சுட்டி காட்டினார். அந்த இடத்துல இன்னைக்கு ஃபுல்லாக சும்மா சரவடி சம்பவம்னே சொல்லலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கரண்ட் பிரச்சனை கை வச்சார். கரண்ட்டு தான் தொட்டா ஷாக்கு அப்படிம்பாங்கல்ல, அது கரண்ட் பிரச்சனைலாம் இன்னைக்கு உண்மையில சட்டசபையில் தொட்டா ஷாக் அடிக்கக்கூடிய சம்பவமாக நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் போடுற அடிக்கிற அடியெல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படி சாஃப்டாக விட்டு அரவணைக்கிற மாதிரி அணைச்சி அப்படி பலாருன்னு அரைப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்டைலில் மனுஷன் அடித்து ஆடிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுடைய தொகுதி இன்னைக்கு உண்மையாகவே நம்பர் 1 தொகுதியாக அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னோடனே எதிரில் இருக்கக்கூடிய தாவக எம்எல்ஏக்கெல்லாம் முழிக்கிறாங்க, என்ன இது ஒரு பாராட்டுறாரா இல்லை கலாய்க்க வராரா என்னவோ தெரியலையே, ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. எதில் நம்பர் 1 நீங்கள் கேட்கலையே, மின்வெட்டு இருக்கக்கூடிய தொகுதியில் நம்பர் 1 தொகுதியாக இருக்குது, அதிகமாக கரண்ட் போகக்கூடிய தொகுதியில் நம்பர் 1 தொகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசணுன்னே அரங்கமே கைத்தட்டல். அதிமுக காரங்களா சேர்ந்து கைத்தட்டுறாங்கப்பா, அந்த அளவுக்கு சரியான பாயிண்ட். எந்த அளவுக்கு மக்கள் இங்கே கரண்ட் போயிட்டு தினமும் இரவு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, குடும்பத்தோட குழந்தைகளோட எவ்வளோ பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்கன்றத அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன், ஒரு உதாரணத்தை ரொம்ப அழகாக சொன்னார். தாவேக்கா சேர்ந்தவங்க இவங்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எங்கள் அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டார்னா தமிழ்நாட்டை நம்பர் 1க்கு நம்பர் 1 கொண்டு வந்துடுவாரு, எங்கள் அண்ணா பவருக்கு வந்துட்டார்னா தமிழ்நாட்டை நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்துடுறான்னு சொல்லி இவங்களாம் நினச்சாங்க.
ஆனால் அண்ணா பவருக்கு வந்தோன்னே தமிழ்நாட்டிலே பவர் போயிருச்சு, பவர் கட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எதெல்லாம் டைலாகாக வச்சுட்டு இருக்காங்களோ, இன்ஸ்டாகிராமில் எதெல்லாம் ரிலீஸ், அண்ணா பவருக்கு வந்துட்டா எல்லாமே அப்படி ஆயிரும், தொட்டா ஃபயரு அப்படின்னாங்களே, அந்த டைலாகை வச்சே மனசை அடிக்கிறாப்புல. அண்ணா பவருக்கு வந்துட்டாருன்னா தமிழ்நாடு நம்பர் 1 ஆகும்னு நினச்சாங்க. ஆனால் அண்ணா பவருக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டிலே பவர் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சும்மா ரைமிங் டைலாக் வேற லெவலில் அடித்தார். இதை உடனடியாக தாங்க முடியாமல் அதுக்கப்புறமா மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் அங்கேருந்து எந்திரிச்சார். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்களாம் பேசக்கூடாது, இதை எதனால் கரண்ட்டு போகுது, எப்படிலாம் கரண்ட்டு போகுது, எங்கெல்லாம் கரண்ட்டு போகுது, அதை நாங்கள் எப்படிலாம் சரி செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து டெய்லி அதுக்கான அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் கரண்ட்டு போகுது அதை பற்றி பேசலை, எங்கெங்கெல்லாம் கரண்ட்டு போகுது, எங்கெல்லாம் நாங்கள் சரி செய்கிறோன்றதை இவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா மின்சாரத்துறையில் 2.5 லட்சம் கோடி நீங்கள் கடனை விட்டுட்டு போயிட்டீங்க, எதுக்குத்தால இந்த கடன் இந்த கடனுக்கு அடுத்த அமைச்சர் சிவசங்கரன் சூப்பர் பதில் ஒன்று சொன்னார். நீங்கள் 2.5 லட்சம் கோடி கடன் விட்டுட்டு போயிட்டீங்க, கடன் விட்டு போனதால கரண்ட் போகுதுன்னு சொல்லி உலகத்திலே புது வகையான ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 5 வருஷமாக இந்த மின்சாரத்துறையில் சரியான முறையில் வேலைக்கு ஆள் எடுக்கலை, 70,000 காலி பணியிடங்கள் இருக்குது, இதனாலே கரண்ட் போகுது, அங்கங்கே ஃபியூஸ் கேரியர் திருடப்படுது, அதனால கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லி உலகமாக விளக்கியங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக மேலே போடுறது. 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறதால சரியா கரண்ட் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு வகையான கரை சொல்லிட்டு கடைசியில் அந்த அவதூறு அள்ளி வீசுறது இருக்குல்ல, திமுக தான் ஆள் செட் பண்ணி ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போயிட்டாங்க, அதனால கரண்ட் போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. உடனடியாக முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த இடத்துல எந்திரிச்சு ரொம்ப அழகான விளக்கங்கள் சொன்னார், ஆக்கப்பூர்வமான விளக்கத்தை அந்த இடத்துல சொன்னார். இந்த மாதிரி திமுக ஆட்சியில் சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்களே, திமுகவுடைய ஆட்சியில் 393 துணை மின் நிலையம் கட்டப்பட்டது, மின்சார தேவைக்காக 393 துணை மின் நிலையங்கள் 5 வருஷம் ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டது, கூடுதல் மின்சார தேவை ரொம்ப கூடுதலாக தேவைப்படுது, இது மாதிரி வெயில் காலங்களில் கூடுதலாக தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த தேவைக்கு ஏற்ற அளவு மின் உற்பத்தி திட்டத்துக்கு என்ன செய்யணுமோ எல்லா திட்டமும் எங்களோட ஆட்சியில் செஞ்சு காமிச்சோம். 90,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் அந்த இடத்துல புதுசாக நியமிக்கப்பட்டது, தமிழ்நாடு முழுக்க 90,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் நியமிக்கப்பட்டது. இந்த அளவுக்கு இதெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்யப்பட்டது. இவங்க செய்யக்கூடிய கோளாறு என்னன்னா, புதுசாக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றோன்னே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இதுக்கு முன்னாடி எந்த அதிகாரிகள் இருக்காங்களோ அதிகாரிகளோட ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி என்ன நமக்கு சூழ்நிலை இருக்குது, எப்படி இந்த சூழ்நிலையை கையாளலாம் அப்படின்னு ஆய்வுக் கூட்டம் நடத்தி சரி செய்யணுமே தவிர, அது இதுவரைக்கும் இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு மின்சாரத்துறை சார்பிலேருந்து எந்த ஒரு ஆய்வுக் கூட்டமும் இவங்க நடத்தலை. இப்படி நிர்வாகத்தை இவங்களுக்கு சரியாக கையாளாக தெரியாமல் ஃபியூஸ் கேரியர் திருடி போயிட்டா அது இதுன்னு சொல்லி இவங்க புகார் கொடுத்துக்கிட்டு ஒரு கையாளாகாத ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் திரும்ப சிடிஆர் நிர்மல்குமார் இருந்துச்சு, இல்லை நாங்கள் 2 நாளில் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம், மின்சாரத்துறையில் என்ன நல்லா நடந்துச்சு, 90,000 டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணதா சொன்னீங்களே, அதில் சிபிஐ வழக்கெல்லாம் எப்படிலாம் இருக்குது, சிபிஐ வழக்கெல்லாம் இருக்க தான் செய்யும், ஏதாவது நிரூபிக்க முடிஞ்சதா, அதுதான் இங்கே மேட்ரு, ஏதாவது அவங்களாம் நிரூபிக்க முடிஞ்சதா, சிபிஐயாலே நிரூபிக்க முடியல, நீங்கள் வெளியிடக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கை என்ன செய்ய போகுது, அப்புறம் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். 2 நாளில் மின்சாரத்துறை சார்பில் வெள்ளை அறிக்கை, நிதித்துறை சார்பில் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டு அது ஒரு வீணா போன அறிக்கையாக போச்சு, இப்போ மின்சாரத்துறை சார்பில் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டு ஜோக் காட்ட போகிறாங்களாம். அதுக்கப்புறம் தான் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் எந்திரிச்சு அந்த இடத்துல ஒரு மரண மாசு மனுஷன் காட்டிட்டு இருந்தாப்புல. அவர் அந்த இடத்துல சொல்றாரு, 2.5 லட்சம் கோடி கடனுங்கிறாங்களே, கடன் இல்லாமல் எந்த துறையை செய்ய முடியும், இது வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு துறை கிடையாது, இது சேவைத்துறை. மின்சாரம் என்பது இவ்வளவு மின்சாரம் நமக்கு செலவாகுது, அந்த காசை தான் மக்கள்கிட்ட வசூல் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு துறை கிடையாது. நமக்கு எவ்வளவு செலவுகள் ஆகுதோ அதை விட குறைவான தொகை தான் மக்கள்கிட்ட வாங்க முடியும். போக்குவரத்து துறையில் மக்கள்கிட்ட நம்ம பஸ்ஸுக்கு எவ்வளோ டிக்கெட் வாங்குறோமோ அதோட கூடுதலாக தான் நமக்கு செலவாகும். இது வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு துறை இல்லை, இது சேவைகளுக்கான ஒரு துறை. அப்போ இந்த துறையை எப்படி கையாளணும்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த 5 வருஷம் ஆட்சியில் நீங்கள் சொல்கிறீங்களா கடன் இருந்ததை சொல்கிறீங்களா, அந்த கடனோட தானே இந்த 5 வருஷம் ஆட்சி திமுக சிறப்பாக மின்சாரத்துறையை கையாண்டு காமிச்சாங்களா இல்லையா? வேலைக்கு 70,000 பேர் பற்றாக்குறைங்கிறீங்களே, அந்த பணியாளர்களை வச்சு தானே இங்கே சிறப்பாக 5 வருஷம் கரண்ட் பிரச்சனை இல்லாமல் செஞ்சு காமிச்சாங்களா இல்லையா? அப்போ திமுகவில் செய்ய முடிஞ்சது உங்களால் ஏன் செய்ய முடியல, அப்போ உங்களுக்கு நிர்வாகத்தை கையாள தெரியல அப்படிங்கிறத அவ்வளவு சிறப்பாக அந்த இடத்துல பேசினார். இதெல்லாம் பேசி முடிச்சு மெயின் பாயிண்ட்டை கை வச்சார். அந்த மெயின் போர்டில் சுவிட்சை பிடுங்குவாங்களே அந்த மாதிரி பாயிண்ட்டை கை எடுத்து எதுக்கு எடுத்தாலும் ஃபியூஸ் கேரியர் பிடிங்கிட்டாங்கன்னு ஒரு பொய்யை இவங்க தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்ட தான் நீங்கள் சிசிடிவி காட்சி காட்டுறீங்க, அந்த காட்சி பகல் காட்சி, நல்ல வெயில் அடிக்குது, பகல் காட்சியாக இருக்குது. ஆனால் கரண்ட் போகிறது எப்படி, நைட்டில் கரண்ட் போகுது. ஃபியூஸ் கேரியரை திருடிட்டான், அது சரி ஓகே, ஃபியூஸ் கேரியரை பகலில் திருடுறான், நைட்டில் உங்களுக்கு எப்படி கரண்ட் போவோம்? அப்போ ஃபியூஸ் கேரியரை திருடும் போது அங்கே ஏதாவது டைமர் ஏதாவது செட் பண்ணுறானா, நைட்டில் கரண்ட் போகிற அளவுக்கு ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு அங்கே ஏதாவது டைம் மிஷின் ஏதாவது செட் பண்ணிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். வாய் அடிச்சு அலண்டு போயிட்டாங்க, என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அலறி போயிட்டாங்க.
ஒட்டுமொத்த அவையுமே அங்கே கைத்தட்டலோட இவங்களுடைய நிர்வாக கோளாறு அந்த இடத்துல பார்த்து கைத்தட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சிறப்பான சம்பவம் நடந்தது. அப்போ தான் உதயநிதி ஸ்டாலின் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அந்த இடத்துல எந்திரிச்சு இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஃபியூஸ் கேரியர் திருடிட்டாங்கன்னு இவங்க முழுக்க இந்த கெரியர் கதையை தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது நான் கெரியருடைய உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன்னே இவர் ஆஃபீஸுக்கு வரும்போது டிஃபன் கரியரை தூக்கிட்டு வராரு அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க. இப்போ ஆட்சி செய்ய தெரியல ஃபியூஸ் கேரியர்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. கரியரின் உச்சத்தில் ஆரம்பிக்கப்பட்டு டிஃபன் கரியரில் தொடங்கப்பட்டு இன்னைக்கு ஃபியூஸ் கேரியரில் இவங்க ஆட்சி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அற்புதமான டைலாக். இவங்க எதெல்லாம் வச்சு இங்கே ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிறாங்களோ அதெல்லாம் வச்சு அடிக்கிறது. கரியரின் உச்சத்தில் ஆரம்பிக்கப்பட்டு டிஃபன் கரியரில் தொடங்கப்பட்டு இன்னைக்கு ஃபியூஸ் கேரியரில் சிக்கி தவிக்குது இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் கூடுதலாக இந்த கரண்ட் மேட்டர் விடுற மாதிரியே இல்லை, திமுக சரியான சம்பவம் பண்ண ஆரம்பித்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விடுறதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு புயல் வந்தாலோ வெள்ளம் ஏற்பட்டால தான் ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. ஆனால் இப்போ தான் உலகத்திலே முதன்முறையாக கரண்ட் இல்லைன்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் விடக்கூடிய சம்பவம் நடக்குது. தண்டையார்பட்டை வியாசர்படையில் தனியார் பள்ளிகள் இன்னைக்கு ஸ்கூலில் கரண்ட் இல்லை, மின்வெட்டு, அதனால் ஸ்கூலில் லீவ் விடுறேன்னு சொல்லி உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கரண்ட் போகுமா இருக்குமான்னு சொல்லி நம்ம டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட காலம் இருக்கு. இன்னைக்கு கரண்ட் இருக்குமா போகுமான்னு சொல்லி முன்னாடியெல்லாம் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு டிவியை போட்டு இன்னைக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா ஓகே இன்னைக்கு இவங்க கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா திமுக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி பார்த்தாங்க. 30 நிமிஷத்துக்கு கரண்ட்டே இல்லை. அதுக்கடுத்து அந்த பொதுக்கூட்டமாக ஏற்பாடு பண்ண அந்த நிகழ்ச்சி ஆர்ப்பாட்ட கூட்டமாக அறிவிச்சாங்க. கரண்ட் இல்லைன்னு சொல்லி அத்தனை தொண்டர்கள் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் மக்கள் வழிபாடு செய்கிறதுக்காக போவாங்க. கிரிவல பாதையில் கரண்ட் இல்லாமல் அங்கே பக்தர்கள் செல்ஃபோன் டார்ச் அடிச்சுட்டு போகக்கூடிய நிலைமை. அதில் 2 பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வுகள். இப்படி மக்கள் பாதுகாப்பு கரண்ட் இல்லாமல் கேள்விக்குறியாக இப்போ நிற்குது. 75 வயசு மூதாட்டி கரண்ட் இல்லாமல் இன்வெர்டர் அந்த அவங்க வென்டிலேட்டர் பயன்படுத்த முடியாமல் ஒரு 70 வயது மூதாட்டி மரணித்த ஒரு சம்பவம். இப்போ உங்களோட ஆட்சியில் மேட்டூர் அணையும் திறந்து விடலை. அப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் மோட்டார் போட்டு தண்ணி போடலானாலும் அதுக்கும் கரண்ட் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு மக்கள் இங்கே பாதிச்சுட்டு இருக்காங்க. இது மக்களுடைய பாதிப்போட முடியல. உங்களுடைய அமைச்சரவையில் பங்கு வாங்கியிருக்கிறாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவங்களும் இந்த கரண்ட் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆஃபீஸுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அண்ணன் திருமாவளவனை சந்திக்கிறதுக்கு போறாரு. போன இடத்துல கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போய் அவங்களும் இப்போ கரண்ட் வரும் அப்போ கரண்ட் வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. 1 மணி நேரமாக கரண்ட் வரல. இதை அண்ணன் திருமாவளவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களோட பவரில் ஷேர் தரோம், ஆட்சியில் பங்கு தரோம், பவரில் ஷேர் தரோன்றீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய அமைச்சரவையில் பங்கு வகிக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களால் பவர் தர முடியலையே அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையுமே சும்மா மரணமா சரவெடி சம்பவம். சட்டசபையே இன்னைக்கு கதி கலங்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்க ஆளுங்கட்சிகள் அங்கே எதிரிலேருந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சும்மா மரண மாஸ் காட்டிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அமைச்சர் ரமேஷ் அறநிலைத்துறை அந்த எந்தையுமே விட்டு வைக்கல, எல்லா பக்கமும் சுற்றி அடிப்பாங்களே அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாரு அறநிலைத்துறை. ஏன்னா இப்போ அறநிலைத்துறை சார்பில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அறநிலைத்துறைக்காக என்னென்னலாம் வருமானம் வருதோ அது அறநிலைத்துறை சார்ந்த அதோடைய புனிதமான சேவைகளுக்கு வழிபாடுகளுக்கு மட்டுமே அந்த நிதி பயன்படுத்தப்படும், அந்த சொத்துக்கள் அதுக்காக மட்டுமே பயன்படும், இதர செலவுகளுக்காக பயன்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. திமுகவுடைய ஆட்சியில் அறநிலைத்துறை சார்பில் திருமண மண்டபங்களோ வணிக வளாகங்களோ இது மாதிரி ஏதாவது கட்டுற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருந்தா அதோடைய டெண்டர் எல்லாம் ரத்து செய்யப்படுது, அந்த திட்டமெல்லாம் ரத்து செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரினா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இதை உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துல சுட்டி காமிச்சிட்டு இது பாஜகவுடைய குரலால் இந்த அரசு செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கவே கூடாது, கோயிலில் வரக்கூடிய பணத்தை கோயில் மட்டுமே நிர்வாகம் செய்யணும், இதில் அரசு தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி இது பாஜக தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கோவிலோ அது வக்ஃபு சொத்தா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அரசுடைய கண்ட்ரோலின் கீழே அந்த நிர்வாகம் செயல்படும். இதுதான் இங்கே இதை யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போதான் ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோல்லையே அந்த பணத்தை யாரும் முறைகேடு செய்யாமல் மக்களுடைய சேவைக்காக அது பயன்படுத்தப்படும். அப்போ பாஜகவோட நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா கோவிலில் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது, அறநிலைத்துறைன்ற ஒரு துறையே இருக்கக்கூடாதுன்றது பாஜகவுடைய கோரிக்கை. கூடுதலாக பாஜக என்ன செய்கிறாங்கன்னா அறநிலைத்துறை எங்கெல்லாம் இருக்குமோ
நீங்கள் கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை கோயிலுக்காக மட்டும்தான் செலவு செய்யணும், அதை விட்டுட்டு அதில் ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, இதுக்கெல்லாம் செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாஜக இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. கொளத்தூரில் காலேஜ் கட்டப்பட்டது, இந்து அறநிலையத்துறை சார்பில் காலேஜ் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட திமுகவோட 4 காலேஜ் கட்டப்பட்டது. ஒரு வருஷத்துக்கு அதுல இருந்து 12,200 மாணவர்கள், ஒரு வருஷத்துக்கு 1200 மாணவர்கள் அங்கேருந்து பட்டம் வாங்கிட்டு வெளியில வராங்க. அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்து மாணவர்கள் தான் படிக்க முடியும். எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் உள்ள போயெல்லாம் படிச்சிட முடியாது. அந்த காலேஜில் வேலை செய்யக்கூடிய ஒரு பியூன் வேலைக்கு கூட ஒரு இஸ்லாமியர் உள்ள வேலைக்கு போனால் உள்ள போக முடியாது. அப்போ இந்துக்கள் பணி செய்யணும், இந்துக்கள் படிக்கிறதுக்காக தான் இந்த காலேஜ் எல்லாமே பயன்படுத்தப்படுது. இப்படி நிதி செலவு செஞ்சாலும் அதெல்லாம் செய்யக்கூடாது, வெறும் கோயிலுக்கு மட்டும்தான் செலவு செய்யணுங்கிறது பாஜகவுடைய நீண்ட கால கோரிக்கை. அதை இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்தோன்னே பாஜகவுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. எப்படி தமிழ் தாய் வாழ்த்துறை தேசிய கீதத்தை சேர்த்து பாடணும், 2 முறை தேசிய கீதம் பாடணும்னு சொன்னாங்க, அதை நிறைவேற்றி காமிச்சாங்களோ அதே மாதிரி அறநிலைத்துறையிலுமே செஞ்சு காமிச்சு கோயிலோட இது வந்து வெறும் வழிபாடுக்காக, கோயில் சேவைகளுக்காக மட்டுமே செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து வெறும் திருமண மண்டபம் கட்டுறது, வணிக வளாகம் கட்டுறது இதில் மட்டும் நிறுத்திடுவீங்களா, இல்லை காலேஜுக்காரெல்லாம் இருக்க அதையும் சேர்த்து ரத்து பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே உடனடியாக அமைச்சர் ரமேஷ் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. அமைச்சர் ரமேஷ் பதில் சொல்லும் போது, இது வந்து நாங்கள் சும்மாலாம் சொல்லலை, குன்னூரில் வந்து 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷல் பார்க்கிங் கட்டியிருக்கிறீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் எதுக்கு மல்டி ஸ்பெஷல் பார்க்கிங், பக்தர்கள் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டாங்களா, கோயிலுக்கு செலவு செய்யணும், மக்களுடைய வழிபாடு நிம்மதியாக சாமி கும்பிட வராங்க அதுக்காக செலவு செய்யணும், மல்டி ஸ்பெஷல் பார்க்கிங் உங்கள்கிட்ட யார் கேட்டது, எந்த பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் எந்திரிச்சு அந்த இடத்துல ஒரு தரமான பதிலடி கொடுத்தாரு. இந்த மாதிரி அறநிலைத்துறை சட்டம் விதி 69 ரூல் 69 படி இது வந்து அந்த அறநிலைத்துறையின் கீழே வரக்கூடிய பணத்தை வச்சு, அதில் வரக்கூடிய நிதியை வச்சு இது மாதிரி கோவிலுடைய வருமானத்திற்காக செலவு செய்யலாம். அந்த அடிப்படையில் தான் ஒரு திருமண மண்டபம் கட்டுறதோ, ஒரு பார்க்கிங் கட்டுறதோ, ஒரு வணிக வளாகம் கட்டுறதோ, கல்லூரி கட்டுறதோ, இதெல்லாம் அந்த 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 அடிப்படையில் தான் கட்டப்படுது. இது ஒரு அமைச்சர் நினைச்சா ஈஸியாலாம் கட்டிட முடியாது. ஒரு அமைச்சர் கட்டி அந்த வருமானத்தை அவர் பாக்கெட்டில் போட்டு போகிற கதையெல்லாம் கிடையாது. அந்த எந்த பகுதியில் கட்டப்போ, இப்போ குன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சட்டசபையில் கோரிக்கை வைப்பார், அந்த பரிந்துரையை ஏற்று அந்த அமைச்சரவை சட்டசபையில் தான் அதுக்கான அனுமதி கொடுத்து, இது எல்லாமே இவ்வளோ பெரிய ஒட்டுமொத்த ப்ராசஸில் தான் நடக்குதே தவிர யாரோட தனிப்பட்ட முறையில் செயல்படலை. குன்னூரில் ஏன் 10 கோடி ரூபாய்க்கு மல்டி ஸ்பெஷல் பார்க்கிங் கட்டப்பட்டதுன்னா, அந்த கோவிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வராங்க, அது இல்லாமல் குன்னூருங்கிறதால ஊட்டிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக வராங்க. இப்போ வரவங்க பார்க்கிங் எங்கே வைப்பாங்க, காரை எல்லாம் காரில் அதிகமாக வருவாங்க. இப்போ மலை மேலே நடந்தும் போக முடியாது, பஸ்ஸில் அதிகமான பக்தர்கள் வரமாட்டாங்க, அப்போ காரில் தான் அதிகமான பேர் வருவாங்க. இப்போ கோயிலில் வலம் வரும்போது காரை தூக்கி தலையில் வச்சுட்டா கோயிலில் வலம் வர முடியும். அப்போ அதுக்குன்னு ஒரு பார்க்கிங் வேணும்ல. அந்த பார்க்கிங் வேற கோயிலோட பார்க்கிங்காக இல்லாமல் அந்த இடத்துல குன்னூரில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு பார்க்கிங் யூஸ் இருந்தால் அதில் ஒரு நிதி வரும், ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை கோயிலுடைய மேம்பாட்டுக்காக, கோயிலோட நலனுக்காக, பூசாரி சம்பளம் இருக்குது, கோயிலோட மேம்பாட்டு செலவு இருக்குது, அதுக்காக செலவு செய்யணுங்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு செலவு தானே தவிர இது வேற எதுக்காக இந்த பணம் செலவு செய்யப்படலைன்றத முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல சுட்டி காமிச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் இவர் ரமேஷ் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது, கோயில் பணம் கோயிலுக்கு தான் செலவு செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியம் சொல்லி ஒட்டு மொத்தத்தில் பாஜக என்னெல்லாம் கனவு கண்டாங்களோ, என்னெல்லாம் செயல் திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் சாஃப்டாக சைலண்ட் மோடில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர் சுட்டிக்காட்டப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனை தொடர்ந்து சட்ட ஒழுங்கு மோசமடைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு, இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு ஆளுங்கட்சி சார்பில் எப்பேற்பட்ட ஆளுங்கட்சி நிர்வாகிகள் பல இடங்களில் குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே சபாநாயகர் குறுக்கிட்டு அப்படிலாம் ஆளுங்கட்சிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எந்த நபர் எங்கே செஞ்சார் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லையா, 19 சொல்லக்கூடாது அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு 19 சொல்லக்கூடாது, பேர் டீட்டெயிலோட சொல்லலாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை கையிலே எடுக்க ஆரம்பிச்சாரு. அவங்க என்ன நினைச்சாங்க, இவங்கள மாதிரி இன்ஸ்டாகிராமில் விஷயத்துக்கு அடிச்சு விட்டு போறான்னு நினைச்சாங்க உங்களுக்கு. அவர் டேட்டாவை எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. இன்னும் ஊரில் மணிகண்டன் தாவேகாவோட இந்த பொறுப்பில் இருக்கிறாரு, இந்த ஊரில் வேம்புலி ஆலந்தூரில் இந்த பொறுப்பில் இருக்கிறாரு, தூத்துக்குடி பகுதியில் இந்த மாதிரி தாவேக நிர்வாகி, திருவைகுண்ட பகுதியில் இந்த தாவேக நிர்வாகி, சேலத்தில் இந்த தாவேக நிர்வாகி இந்த பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டார்னு சொல்லி மனுஷன் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சாரு. அவரை விட்டுருந்தாச்சும் 19 பேசிட்டு போயிருப்பாரு, டைம் ஆகுது குறுகிய நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லி 19 பேசியிருப்பாரு. ஆனால் சபாநாயகர் உள்ள புந்து தூண்டி விட்டதால மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு சொன்னதால் இங்கே எல்லாமே இங்கே அம்பலமாகி போய் இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுக்க தாவேகாவுடைய அவங்க நிர்வாக கையாளாகாத தனம், இவங்க எந்த அளவுக்கு இவங்களால் சரியான முறையில் ஆட்சி செய்ய முடியல, இந்த மாதிரியான அனுபவமின்மை, இதை எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இன்றைக்கி காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி திமுக சட்டசபையில் சும்மா சரவடி சம்பவம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பிறந்தநாள் பர்த்டே பாயாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாரு.
அவரோட ரசிகர்கள் வந்து இன்னைக்கு அண்ணாவுக்கு பிறந்தநாள், இன்னைக்கு அண்ணா உனக்கு ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்லி விஜய் அண்ணாவுடைய தம்பிகளும் தங்கச்சிகளும், உள்ளூர்ல இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சிகள், வெளியூர்ல இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சிகள், அவங்கெல்லாம் வந்து அண்ணாவுக்கு சுத்தி போடலாம் சொல்லி பல தங்கச்சிகள் ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த தம்பி தங்கச்சிகள் எல்லாம் இன்னைக்கு தலை சுத்தி போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாவுடைய ஆட்சி இன்னைக்கு பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இன்னும் நாளைக்கு சட்டசபை இருக்குது. நாளைக்கு சட்டசபையில என்னெல்லாம் சிறப்பான சம்பவம் நடக்க போகுது, திமுக என்னெல்லாம் மரண மாசு காட்ட போட்டுட்டு இருக்காங்க, இப்படி என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பேட்டை டிவியில் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.